வணக்க மக்களை, சட்டமுன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? மேன்மக்களையாம் தமிழக பாஜக இவ்வளவு அவமதித்தும் பாஜகவுக்காக பிரசாரம் செய்யும் அண்ணாமலைக்கு சீட் கொடுக்கக்கூடாதென சொன்ன டெல்லி தலைமை. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியலில் களம் என்பது தற்போது பல சுவாரஸ்யமான திருப்பங்களை கண்டு வருகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அரசியல் நகர்வு உற்று நோக்கவை. அதாவது அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் பெயரானது எந்த ஒரு வேட்பாளர் பட்டியலுமே இடம்பெறவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் அண்ணாமலை அவர்கள் எனக்கு எந்த ஒரு வேட்பாளர் பதவியும் வேண்டாம், நான் பரப்புரை மட்டுமே செய்து கொள்ள என்று திட்டவட்டமாக கூறிவிட்டாராம். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வந்த அரசியல் வாதங்களில் அண்ணாமலை வகித்து வந்த பாத்திரம் மிக முக்கியமானது. அதாவது தமிழகத்திலே பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அண்ணாமலையை தொடர்ந்து அவமதித்து வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் கட்சி நலனுக்காகவும் பிரதமர் மோடியின் ஆட்சியை மீண்டும் நிலைநிறுத்தவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தவர் அண்ணாமலை அவர்கள். சொந்த கட்சியினரையே அவரை கீழே தள்ள முயன்றபோது அவர் காட்டிய மன உறுதியும் கட்சி மீதான பற்றும் மேன்மக்களே என்ற பழமொழியை நினைவேற்றும் வகையில்தான் அவருடைய அரசியல் நகர்வு இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அண்ணாமலையின் அரசியல் என்பது பெருந்தன்மைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அதிமுகவுடான கூட்டணி முறிவின் போது நடந்த நிகழ்வை சொல்லலாம். அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பாஜக தலைமையிடம் அண்ணாமலைக்கு மீண்டும் மாநில தலைவர் பதவியோ அல்லது தேர்தலில் அவர் போட்டியிட சீட்டோ கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துவதான செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஒரு மாநில தலைவரை பார்த்து இன்னொரு கட்சியின் தலைவர் இத்தகைய நிபந்தனைகளை விதிப்பது அரசியல் ரீதியாக ஒரு பெரும் அவமதிப்பாகவும் கருதப்படுகிறதா. இருப்பினும் அண்ணாமலை அவர்கள் இதற்கு மிகவும் நிதானமாகவும் முதிர்ச்சியுடன் பதிலளித்திருக்கிறார். அதிமுகவினர் தன்னை கடுமையாக விமர்சித்த போதும் அவர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் எந்த வகையிலும் அவர் தாக்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான், அதாவது அதற்கு ஒருபடிமே மேல் சென்று அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது தமிழகத்தில் ஊழற்ற ஆட்சியை தர வேண்டும் என்பதே எங்கள் இலக்கு, அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் நாங்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக பார்க்க பாடுபடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பெருந்தன்மையுடன் அறிவித்தார். தன்னை அரசியலிருந்து ஓரங்கட்ட நினைத்த ஒருவரை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று சொன்னது அண்ணாமலையின் அரசியல் முதிர்ச்சியை தனிப்பட்டவை அப்பாற்பட்ட கட்சி தலைமை முடிவு காட்டப்பட்டதாம். இதனால் தான் பாஜகவிற்கு அண்ணாமலைக்கும் எதிராக நிலவும் இந்த உட்கட்சி பூசல் என்பது மூத்த தலைவர்கள் அதிருப்தியும் இரகசியமானவாக அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட சிலர் அண்ணாமலையின் செயல்பாடுகள் பகிரங்கமாய் விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை அவரது அதாவது எதிர்பார்ப்பாளர்கள் எல்லாம் ஏன் அமைக்க முடியவில்லை என்பதற்கு மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறதாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு புதிய பதவிகள் எல்லாம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று பாஜக டெல்லி தலைமை அவருக்கு உறுதி அளித்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.